வணக்கம். இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம போன வீடியோவில் சொன்னோம் ஆனரி லெஃப்டினன்ட்டுக்கு வந்து ஓஆர்பி 3ல் வந்து கம்மியாக ரிவைஸ்ட் ஆகிட்டு அவருக்கு வந்து கம்மியான தொகை வந்து அரியர் அமௌண்ட் கிடைச்சிருக்கு. 2,37,600 ரூபாய் கிடைக்க வேண்டிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெறும் 14,000 சில்லறை தான் அரியராக கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு போன வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயிலாக சொன்னோம். ஸோ அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம 2018க்கு அப்புறம் இவர் வந்ததுனால இவருக்கு வந்து ஓஆர்பி 2ல் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. இப்போ ஓஆர்பி 3ல் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அவருக்கு வந்து கம்மியான அமௌண்ட் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அதை பார்த்து ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த கமெண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ பிபிஓவில் வந்து டேட் ஆஃப் டிஸ்சார்ஜ் 30 ஜூன் 2020 இருக்கிறதுனால இவருக்கு வந்து ஓஆர்பி 3 தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதுவுமே நம்ம அந்த வீடியோவில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோவும் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கமெண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காருனாக்கா, ஐப்ரோ ஓஆர்பி 2 எலிஜிபிள் டேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 30 ஜூன் 2019. 30 ஜூன் 2019க்கு முன்னாடி யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்களுக்கு தான் ஓஆர்பி 2 கிடைக்கும். ஓஆர்பி 3யோட எலிஜிபிலிட்டி டேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 ஜூலை 2019 30 ஜூன் 2024க்குள்ளே யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்களுக்கு வந்து ஓஆர்பி 3 கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இவர் சொல்கிறது வந்து கரெக்ட் தான். ஸோ இவர் சொல்கிறது வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ புரிஞ்சுக்கிட்டு தான் அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஏற்கனவே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ வாங்க நம்ம போன வீடியோவில் வந்து என்ன சொல்லியிருக்கோம், ஓஆர்பி 2ம் சரி ஓஆர்பி 3லேயும் வந்து அவருக்கு வந்து என்ன ஆயிருக்குன்னு சொல்லிட்டு என்ன சொன்னோன்ற அந்த வீடியோ வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இவருக்கு வந்து ப்ராப்ளம் இருந்தாச்சு, ஓஆர்பி 3லேயும் வந்து இங்கே ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இது வந்து இவர் 2018க்கு அப்புறம் பென்ஷன் வந்தவர். 2018ன்னு ஏன் மென்ஷன் பண்ணியிருக்குனாக்கா, பேஸ் இயர் வந்து 2018 நிர்ணயிச்சு தான் ஓஆர்பி 2 வந்து கொடுத்தாங்க. இப்போ 2023 வந்து எப்படி பேஸ் இயரை வச்சாங்களோ, ஸோ அந்த மாதிரி 2018 வரவங்களுக்கு இந்த அமௌண்ட் வந்து மினிமம் மேக்ஸிமோட ஆவரேஜ் தான் இந்த அமௌண்ட்டு. இந்த அமௌண்ட்டு படி 2018க்கு முன்னாடி யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்களுக்கு இவ்வளோ தொகை வந்து கிடைக்கணும் அப்படின்றது தான் அந்த ஓஆர்பியோட டேபிள் வந்து கொடுத்துருக்கு அமௌண்ட்டு. அதுபடியே இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 30 ஜூன் 2020 வந்து ரிட்டையர் ஆகிருக்காரு. நம்ம ஏற்கனவே சொன்னோம் 2018 தான் பேஸ் இயர் இருந்தாச்சு ஓஆர்பி 2வோட. அப்போ 2018 ஒருத்தர் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிறாரு அப்படின்ற பட்சத்தில் அவரோட பேசிக் பென்ஷன் இவ்வளோன்னு சொல்லிட்டு நிர்ணயிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வர பென்ஷனருக்கு எல்லாமே அந்த தொகை வந்து கிடைச்சிருக்கணும். ஆனால் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிடைச்ச அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓஆர்பி 2வை விட காட்டிலும் கம்மியாக 35,800 ரூபா தான் வந்து இவருக்கு பேசிக் பே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆகஸ்ட் மாதம் வரைக்குமே இவரோட பென்ஷனோட சர்வீஸ் பென்ஷன் அமௌண்ட்டாக வந்து இருந்தாச்சு. ஸோ நம்ம அவர் வந்து எப்படி புரிஞ்சுட்டான்னு சொல்ல, அவர் கமெண்ட் பண்ணது வந்து சரியான முறையில் தான் கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதை வந்து நம்ம குறை சொல்லலை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கேள்வி கேட்கும்போது தான் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னுமே டீட்டெயிலாக அது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இவர் கமெண்ட்டை படித்த பிறகு நான் இன்னுமே இதை பற்றி தேட ஆரம்பித்தேன். ஸோ தேடி ஒரு சிலர்கிட்டலாம் பேசி நான் வந்து கிளாரிஃபை பண்ணிட்டு தான் இந்த வீடியோ வந்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட வேண்டுகோள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்க. அதே போல் சேனலில் இருக்க பழைய வீடியோ பார்த்து உங்களோட சப்போர்ட் வந்து நம்மளோட சேனலுக்கு கொடுங்க. ஸோ ஆனரி லெஃப்டினன்ட் 28 வருஷம் சர்வீஸ் பண்ணவர். இவரோட டேட் ஆஃப் டிஸ்சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 30 ஜூன் 2020, அதாவது ஓஆர்பி 2க்கு அப்புறம். ஸோ இவருக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கணுன்றது வந்து நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். ஸோ அதை வந்து மறுபடியும் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போது நம்ம ஓஆர்பி 1, 2, 3 இது வந்து எந்தெந்த காலகட்டத்தில் எப்படி வந்தாச்சு, ஓஆர்பி 1க்கும் 2க்கும் இடையில் வந்து என்ன நடந்தாச்சு, ஓஆர்பி 2க்கும் 3க்கும் இடையில் வந்து என்ன நடந்தாச்சு அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன ப்ராப்ளமோ அதை வந்து டீட்டெயிலாக பேசலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஓஆர்பி 1 அவர் சொன்ன மாதிரி 1 ஜூலை 2014 யாரெல்லாம் பென்ஷனராக இருந்தாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து கிடைக்கணும். அதுக்கு முன்னாடி பென்ஷனர் சரி 2013 வந்த பென்ஷனரோட மினிமம் மேக்ஸிமோட ஆவரேஜ் வச்சு அதுக்கு முன்னாடி 2013க்கு முன்னாடி யாரெல்லாம் வந்தாங்களோ பென்ஷனு அவங்களுக்கு வந்து 2013 பென்ஷனராக கூட கொண்டு வந்து சேர்த்தாங்க. அதுதான் ஓஆர்பி 1. ஸோ அதுபடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம இங்கே ஆனரி லெஃப்டினன்ட்டோட அந்த அமௌண்ட் தான் வந்து எடுத்திருக்கோம். ஸோ அந்த டைமில் ஓஆர்பி 1 படி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 16,090 ரூபா வந்து பேசிக் பேவாக நிர்ணயிச்சாங்க 28 வருஷம் சர்வீஸ் பண்ண ஆனரி லெஃப்டினன்ட்டுக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஓஆர்பி 1க்கும் ஓஆர்பி 2க்கும் இடையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 7th பே கமிஷன் வந்து வந்தாச்சு. 2016 7th பே கமிஷன் வந்து வந்தாச்சு. ஸோ அதுபடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த அமௌண்ட்டை 2.57 ஃபிட்மெண்ட் ஃபேக்டரில் வந்து மல்டிப்ளை பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 41,351 ரூபாயாக வந்து 28 வருஷம் ஆனரி லெஃப்டினன்ட்டுக்கு வந்து பேசிக் பே வந்து வந்தாச்சு. ஏன்னா 16,090 ரூபாயை வந்து நீங்கள் 2.57 பெருக்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் அதோட
அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 41,351 தான் கிடைக்கும். ஸோ இந்த பென்ஷன் தான் அவங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கணும். ஆனால் ORP 2 ரிவைஸ்ட் ஆகும்போது ஸோ மினிமம் மேக்ஸிமோட ஆவரேஜ் இப்போ வந்து இது வந்து மேக்ஸிமம் இருக்குது. ஸோ இது வந்து எப்போ நடந்துச்சு அப்படின்னாக்கா இது வந்து 2016 படி தான் இந்த அமௌண்ட்டு. ஏன்னா 7th பே கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 ஜனவரி 2016 இம்ப்ளிமெண்ட் ஆகணும். ஸோ 2016, 17, 18 ஸோ 2018ஓட பேஸ் இயர் வச்சு தான் மினிமம் மேக்ஸிமம் ஆவரேஜ் வந்து பண்ணாங்க ORP 2ல. ஸோ அதுபடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3 வருஷம் இருக்கும்போது அந்த 3 வருஷத்தில் எந்த ஒரு பென்ஷன் ரிவைஸும் ஆகலை. ஸோ ORP 1க்கும் 2க்கும் இடையில் 7th பே கமிஷன் வந்ததுனால பென்ஷன் ரிவைஸ்ட் ஆச்சு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ORP 2ல வந்து அதிகமாகிடுச்சு. 16,000லேருந்து 40,000 வந்து அதிகமாச்சு பென்ஷனு. ஓகே. ஸோ 2013க்கு முன்னாடி வந்த பென்ஷனர் எப்படி 2014 ORP 1ல் வந்து கொண்டு வந்து சேர்த்தாங்களோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா 1 ஜூலை 2014 30 ஜூன் 2019 யாரெல்லாம் பென்ஷன் வந்தாங்களோ அவங்கள வந்து ஒரே பென்ஷன், ஒரே லென்த் ஆஃப் சர்வீஸில் இருக்கிற ஒரே பென்ஷனில் ஒரே குரூப்பில் ஒரே ரேங்க்கில் இருக்கிறவங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்தது தான் ORP 2. அது மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா 28 வருஷம் ஆனரி லெஃப்டினன்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 40,925 ரூபாயா வந்து மினிமம் மேக்ஸிமம், அதாவது 2018ஓட மினிமம் மேக்ஸிமம் வச்சு இந்த அமௌண்ட் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இது வந்து 2014க்கு அப்புறம் வந்த பென்ஷனரு, ஜூலை 2019க்கு முன்னாடி வந்த பென்ஷனரு. ஸோ இப்போ இங்கே வந்து ORP 2க்கும் ORP 3க்கும் இடையில் வந்து எதுவுமே நடக்கலை. ஏன்னா ORP 1க்கும் சரி ORP 2க்கும் இடையில் வந்து 7th பே கமிஷன் வந்தாச்சு, பென்ஷன் ரிவைஸ்ட் ஆகிட்டு அங்கே வந்து பென்ஷன் ரிவைஷனுக்கான வேலைப்பாடு வந்து நடந்தாச்சு. ஸோ இங்கே வந்து எதுவுமே நடக்கலை. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ORP 1 வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகிறதுக்கான அந்த காலகட்டமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிலே ஆயிடுச்சு, காலதாமதமாக தான் ஆச்சு. ORP 2ஓட இம்ப்ளிமெண்ட் டேட்டை வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2019 கொடுக்குறது 2023 தான் கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஆனால் ORP 3ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த டேட்டில் கொடுக்கணுமோ அந்த டேட்லேயே இம்ப்ளிமெண்ட் ஆகிடுச்சு. அதே போல் ORP 2க்கும் ORP 3க்கும் எந்த விதம் பென்ஷன் ரிவைஷனுக்கான அந்த எந்த ஒரு வேலைப்பாடுமே நடக்கலை. ஏன்னா பே கமிஷனுக்கான டைம் பீரியட் வந்து வரல. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இங்கே இடையில் எந்த ஒரு டிஸ்டர்பும் இல்லை. ஏற்கனவே என்ன இருந்தாச்சோ அதே படி தான் அந்த ஃபார்முலா படி மினிமம் மேக்ஸிமோட ஆவரேஜ் கால்குலேஷன் வச்சு கொடுக்கணும். ஸோ இதுதான் நம்ம வந்து இங்கே அவங்க என்ன டேபிள் வந்து கொடுத்துருக்காங்களோ மினிமம் மேக்ஸிமோட ஆவரேஜ் 2023ஓட கணக்கீடு படி 1 ஜூலை 2019க்கு அப்புறம் வந்த 30 ஜூன் 2024 வந்த பென்ஷனருக்கு 28 வருஷம் ஆனரி லெஃப்டினன்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 40,750 ரூபா வந்து நிர்ணயிச்சிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ORP 1லேருந்து ORP 3 வரைக்கும் இருந்த என்ன நடந்துச்சோ அது வந்து நம்ம ஒரு டைம் வந்து நம்ம ரிவைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ என்னோட கேள்வி, என் மனசில் என்ன கேள்வி எழும்புது அப்படின்னாக்கா, ஸோ இப்போ நீங்கள் பிபிஓ பார்த்துருக்கீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2024 ஜனவரியில் ரிட்டையர்மெண்ட் ஆன ஹவுல்தாரில் வந்து MACP நாயக் சுபதாரோட பிபிஓ வந்து பார்க்குறீங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ORP 3ஓட டேபிள் நம்பர் 7ல் கொடுத்துருக்க 24 வருஷம் MACP நாயக் சுபதாரோட அமௌண்ட் வந்து பாருங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ORP 3 டேபிளை காட்டிலும் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேசிக் பென்ஷன் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஏன்னா பேஸ் இயர் வந்து இங்கே என்ன எடுத்தாங்க 2023 வந்து எடுத்தாங்க. ஸோ 2023 ஜனவரிலேருந்து 2023 டிசம்பருக்குள்ள என்ன வந்து இருந்தாச்சோ அதோட ஆவரேஜ் தான் வந்து கால்குலேட் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து சர்வீஸ் பண்ணவங்க அந்த மேக்ஸிமம் மினிமம் மேக்ஸிமோட மேக்ஸிமம் லெவலில் இருக்கிறதுனால ஆவரேஜோட அவங்க வந்து அதிகமாக தான் இருக்கும் அவங்களோட பேசிக் பே. ஸோ அதை தான் நான் வந்து உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறேன். ORP 2ஓட பேஸ் இயர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2018. இது வந்து நம்ம ஏற்கனவே நிறைய முறை சொல்லியிருக்கோம். ஸோ இதோட மினிமம் மேக்ஸிமம் ஆவரேஜ் வச்சு தான் வந்து கால்குலேட் பண்ணாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ORP 1 எடுக்கலை, ஏன்னா அதுக்கு இடைப்பட்ட காலத்தில் வந்து 7வது பே கமிஷன் வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து ORP 2, ORP 3 மட்டும் எடுத்திருக்கோம். ஸோ இது வந்து நம்ம இந்த வீடியோ கொண்டு வரதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ எனக்கு எழும்புற கேள்வி வந்து உங்களுக்கு எழும்புது. இந்த கண்டிஷனில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களோட பென்ஷனுக்கான வேலையை வந்து நீங்கள் தான் பண்ணி உங்களோட பென்ஷன் ரிவிஷனுக்கான அந்த அமௌண்ட் வந்து நீங்கள் தான் வாங்கணும். ஸோ அதுக்காக போராட்டம் வந்து நீங்கள் தான் தொடங்கணும். 2018ஓட ஜனவரி தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மினிமம் இருந்தாச்சு. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2018 டிசம்பரோட மேக்ஸிமம் இருந்தாச்சு. ஸோ இது ரெண்டுத்தோட அமௌண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 40,925 ரூபா வந்து டேபிள் நம்பர் 7 படி கொடுத்துருக்காங்க. 40,925 ரூபா. ஸோ இங்கே ஏன் நான் வந்து அமௌண்ட்டு கொடுக்கல அப்படின்னாக்கா மினிமம் மேக்ஸிமம் இண்டிவிஜுவலுக்கு தான் தெரியும். ஸோ அது வந்து எனக்கு டேட்டா கிடைக்காதனால நான் வந்து வெறும் மாதம் மட்டும் எழுதியிருக்கேன். ஸோ இங்கே 2018ஓட மேக்ஸிமம் வேல்யூ வந்து இங்கே என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ அதனால் இது வந்து எனக்குமே சந்தேகமாக இருக்குது.
ஸோ நீங்கள் வந்து 2018 டிசம்பரில் வந்திருக்கீங்க, ஆனரி லெஃப்டினண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து உங்களோட டேட்டா ஷேர் பண்ணும்போது இன்னுமே டீட்டெயிலாக வந்து பேசலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ORP 3 இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜனவரி 2023 வந்து மினிமம் இருந்தாச்சு, 2023 டிசம்பர் வந்து மேக்ஸிமம் வந்தாச்சு. இது ரெண்டுத்தில் என்னோட சந்தேகம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா 2018 வந்து மினிமம் மேக்ஸிமோட ஆவரேஜ் வந்து 40,925 ரூபாயா வந்து இருந்தாச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்கப்புறம் வந்த பென்ஷனர் மேக்ஸிமம் லெவலோட கம்மியாகிறதுக்கு வந்து சான்ஸ் கிடையாது. இந்த பென்ஷன் கேல்குலேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா யார் வந்து பென்ஷன் அவுட் ஆனாங்களோ அவங்களோட பேசிக் வச்சு தான் வந்து கேல்குலேட் பண்ணுறாங்க. பேசிக் பே வந்து எந்த காரணட்டும் வந்து கம்மியாகாது. ஸோ இன்க்ரிமெண்ட்டு கிடைக்கும் போது அவங்களோட பேசிக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது 40,925 ரூபாய் விட்டுட்டு அதை விட டவுன் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து கிடையாது. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா பே ப்ரொடக்டில் இருக்கிறதுனால இந்த அமௌண்ட்டை விட டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்பும் வந்து கிடையாது. ஸோ நான் கேட்குற கேள்வி என்னன்னாக்கா 2018 மேக்ஸிமம் லெவலில் வந்து கேல்குலேட் பண்ணதுனால தான் இந்த 40,925 ரூபா வந்து வந்திருக்கு. ஸோ மேக்ஸிமம் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக இந்த தொகையை விட அதிகமாக தான் இருந்திருக்கும். ஸோ இதோட அதிகமாக இருந்ததுனால தான் இந்த அமௌண்ட் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது 2018 டிசம்பரில் வந்தவங்களுக்கு மேக்ஸிமம் லெவலோட மேக்ஸிமம் ஆவரேஜோட மேக்ஸிமம் லெவலில் அதிகமாக இருக்கும்போது 2020 வந்த பென்ஷனருக்கு அந்த மேக்ஸிமம் லெவலோட பேசிக் தான் வந்து இருந்திருக்கணும். ஏன் வந்து இங்கே கம்மியாச்சு? ஏன் அவருக்கு வந்து 35,800 ரூபாயை வந்து ஏன் பேசிக் நிர்ணயிச்சு அவருக்கு வந்து மாதத்தில் 5,125 ரூபா வந்து கம்மியாக கிடைச்சாச்சு? என்னோட கேள்வி நம்பர் 1. கேள்வி நம்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு டேட்டில் 1 ஜூலை 2024 அப்புறம் வந்த பென்ஷனருக்கு 40,750 ரூபாயை விட கம்மியாக பென்ஷன் வாங்கினாக்கா அவங்களுக்கு வந்து எப்படி பென்ஷன் ரிவைஸ்ட் ஆகும்? ஒருவேளை 2029 ORP 4 வந்து ரிவைஸ்ட் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் 5 வருஷத்தோட அந்த பேலன்ஸ் அரியர் அமௌண்ட்டு இப்போ 40,750 ரூபாயை விட அவங்களுக்கு 38,000 வந்து பென்ஷன் கிடைக்குது அப்படின்னாக்கா மீதி இருக்கிற 2,750 ரூபா வந்து 5 வருஷத்தோட தொகை வந்து யார் கொடுப்பாங்க? அவங்க வந்து எப்படி வாங்கணும் அப்படின்றது தான் என்னோட 2 கேள்வியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து நம்ம இதை தான் சொன்னோம், அவருக்கு வந்து 2020 கம்மியாக பென்ஷன் வாங்கினாங்க. ஏன்னா 2018 வந்த பென்ஷனரே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவரோட அதிகமாக வாங்குறாங்க பென்ஷன். ORP கொண்டு வந்ததுக்கான ரீசன் என்னன்னாக்கா புதுசாக வர பென்ஷனர் வந்து அதிகமாக பென்ஷன் வாங்குறாங்க, அவங்களா கூட வந்து அதுக்கு முன்னாடி வந்த பென்ஷனர் வந்து கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ 5 வருஷத்துக்கு ஒரு முறை ரிவைஸ்ட் ஆகும்போது ஆகுது, ரைட், ஓகே, அந்த டைமில் வந்து கொண்டு வந்து சேர்க்குறீங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு எந்த டேட்டில் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆனாங்களோ அந்த டேட்டில் வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து எந்த ORP முன்னாடி ரிவைஸ் ஆச்சோ அதை விட கம்மியான தொகை கிடைக்குது அப்படின்னாக்கா அதோட அரியர் அமௌண்ட் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் அவங்களுக்கு. ஏன்னா ஏற்கனவே வந்து நிர்ணயித்த தொகையை விட கம்மியாக கிடைக்கும் போது ஒரு ORPலையுமே டேபிள் ரிவைஸ் பண்ணிவிட்டு இந்த டேட்டில் இருக்கிற பென்ஷனருக்கு இவ்வளோ அமௌண்ட்டு சொல்லிட்டு ஆல்ரெடி நிர்ணயிச்சிட்டாங்க. ஸோ அதோட கம்மியாக கிடைக்கும் போது வர்ற பென்ஷனரோட பேசிக்கை வச்சு தான் பென்ஷன் கேல்குலேஷன் பண்ணி ஸோ அந்த டைமில் வந்து கம்மியாகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம மறுக்கலை. கம்மியாக இருக்கும்போதும் இந்த மாதிரி ரிவிஷன் ஆகும்போது அந்த எவ்வளோ காலம் வந்து இப்போ உதாரணமாக இவரோட கேஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 30 ஜூன் 2020 வந்து டிஸ்சார்ஜ் ஆனார் அப்படின்னாக்கா 1 ஜூலை 2020 1 ஜூலை 2024 வரைக்கும் இடைப்பட்ட காலத்தோட அவர் எவ்வளோ தொகை வந்து கம்மியாக வாங்கியிருக்காரோ போன ORPக்கும் இந்த ORPக்கும் வந்து எவ்வளோ கம்மியாக வந்து அமௌண்ட்டு வாங்கியிருக்காரோ அந்த அமௌண்ட்டோட மொத்த தொகையை வந்து கிடைக்கணும். ஸோ இந்த மாதிரி கிடைக்கணும் அப்படின்னாக்கா ஒரு கை தட்டுனா வந்து ஓசை வராது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் யாரெல்லாம் இருக்கீங்களோ நீங்கள் வந்து கண்டிப்பாக கோர்ட்டில் போயிட்டு கேஸ் போட்டு மினிமம் ஒரு 1000 பேராவது கேஸ் போடுறீங்க அப்படின்ற பட்சத்தில் இது வந்து கவர்மெண்ட்டுக்கிட்ட போகும். அவங்க வந்து மறுபடியும் வந்து இதை ஆலோசனை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, இதை வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது யோசிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து பேசுறதுனால இது வந்து எதனால் நடக்குமானாக்கா கண்டிப்பாக நடக்க போகிறது கிடையாது. ஸோ உங்களோட இண்டிவிஜுவல் ப்ராப்ளம் இருக்குது, இந்த மாதிரி யாரெல்லாம் ப்ராப்ளம் இருக்கீங்களோ நீங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஏதாவது ஒரு வழிமுறையில் வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியோ இல்லை கிரீவன்ஸ் போட்டோ ஏதோ ஒரு வழிமுறையில் கவர்மெண்ட்டுக்கு வந்து தெரியப்படுத்தும் போது தான் இதோட ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகும். ஒரே நபர் வந்து இதை போராடிட்டு இருக்காரு அப்படின்ற பட்சத்தில் இல்லை அவரே வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்ற பட்சத்தில் இது வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஸோ இது வந்து ஆனரி லெஃப்டினன்ட்டுக்கு மட்டும் இல்லை, எந்த ரேங்குக்குமே இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் வந்து உங்களோட பக்கத்தில் இருக்க AFTலையோ எங்கேயோ போயிட்டு உங்களோட கேஸ் டேக்கப் பண்ணி அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் வந்து தேடுறதுக்கான வழியை வந்து பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் என்ன சொல்ல வந்தனோ அது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
அப்படி புரியலன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், இன்னுமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து கொண்டு வரதுக்கான நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஓஆர்ஓபிலும் சரி பே கமிஷனும் சரி இன்னுமே ப்ராப்ளம் இருக்குது. அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கான வழியம் வந்து கவர்மெண்ட் எடுக்குதா இல்லையான்றது தான் இங்கே வந்து பிரச்சனையே. ஸோ அவங்க வந்து என்ன வழிமுறை பண்ணுறாங்க அப்படின்ற பற்றி எந்த ஒரு தெளிவான விளக்கமும் இல்லை. ஸோ இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து சொல்லியிருக்கோம், ரிசர்வேஸ்ட் பென்ஷனர் வந்து கொண்டு வந்து சேர்க்கல. அதே போல் 2016க்கு முன்னாடி வந்து எக்ஸ் குரூப்பில் இருக்கிற பென்ஷனருக்கு வந்து எக்ஸ் குரூப்போட பே வந்து இன்க்ளூட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய வந்து பேசியிருக்கோம். ஓஆர்பியில் வந்து ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளத்தை வந்து நம்ம வெளியே கொண்டு வந்து உங்களுக்கு வந்து தெரியப்படுத்துகிறோம். இண்டிவிஜுவல் வந்து நீங்கள் எவ்வளோ வந்து போராடி உங்களோட உரிமையை பெறதுக்காக நீங்கள் வந்து பண்ணுறீங்களோ அதுதான் உங்களோட வெற்றியை வந்து தேர்தலும். ஸோ இந்த வீடியோ மூலிமா நான் வந்து என்ன சொல்ல வந்தனோ அது வந்து உங்களுக்கு கிளியராக விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பற்றின வேறு எதனா கருத்து இருக்குது இல்லை சந்தேகம் இருக்குன்னா கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அதே போல் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்க. ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்து நன்றி. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.